Voice of Tamil 24. செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மலாக ஸ்டோரி போச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சா, நல்லா இருக்கும். வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஆக்ஷன் பிடிச்சவங்க. ஆக்டிங் எல்லாம் நார்மலாக பண்ணுற மாதிரி தான், நல்லா தான் பண்ணாங்க. புரியலண்ணா? இல்லை இல்லை, லேக் இல்லை, அது நார்மலாக போச்சு. வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து. பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருந்துச்சு பிஜிஎம் எல்லாம் வரும்போது. அவ்வளோதான். ஸோ அவருக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. அவசரமாக இருக்குது. ஆமாம் ஆமாம், நம்மளால் ஸ்டாப்பே பண்ண முடியாது அந்த அளவுக்கு. விக்ரம் சாரோட சீன்ஸ்லாம் வரும்போது எல்லாருமே கற்றணும். டேரக்டர் வந்து சித்தா படம் இருக்குது, அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி. சித்தா படம் ஆக்சுவலாக எல்லாருக்குமே, தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வந்து ஹார்ட் டச்சிங் மூவி தான். ஏன்னா வந்து அஃப்கோர்ஸ் சித்தா படத்தை வந்து பார்த்துட்டு அழுதுட்டோம் நம்ம. ஸோ அந்தளவுக்கு சென்டிமெண்ட்டாக இருந்தது. அவர் வந்து கதை நல்லா எடுத்திருக்காரு. கான்ஃப்ளிக்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்க தான் தெரியும். ஆக்சுவலாக எல்லோரும் படம் வந்து பார்க்கும்போது தெரியும், ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. இன்னும் இந்த மாசாக காமிச்சிருக்காங்க விக்ரம் சார். தூள் படத்தோட சாங் எப்படி? தூள் படம் சார், தூள் படம் சாங் வரும்போது, சிங்கம் போல சாங் வரும்போது எல்லாம் மாசாக இருந்தது. இட் வாஸ் வெரி குட். ஆமாம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலாக சார். ஏன்னா அந்த மாதம் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், அகெயின் திருப்பியும் வந்து அந்த சாங்கில் வரும்போது எல்லாருமே ரொம்ப கற்றுனோம், என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலாக விக்ரம் சார். டோட்டலி தேங்க்யூ. ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அவ்வளோ எந்த வச்சது. செகண்ட் ஹாஃப் பயங்கர லாகு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர லாகு. மற்றபடி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. விக்ரம் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. துஷாரா ஜெயனை வந்து ஹீரோயினாக போடும்போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மிஸ்ட்ரியாக ஒரு ஃபீல் வந்துடுது. ஏன்னா அவங்க நிறைய அந்த ரேப் விக்டமாக பண்ணதுனால நம்ம எப்படினாலும் அவளை வந்து ரேப் பண்ணிடுவாங்க மாதிரி மைண்ட் வந்து நமக்கு அங்கே போகுது. பட் அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து அந்த ஒரு ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு 2-3 ஃபைட் சீன் தான், அதில் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கலாம், இன்னும் அதிகமான ஃபைட் கொடுத்துருக்கலாம். விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் இது, அவருக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். படம் போஸ்ட்ல டெரரா இருக்கு, இன்னும் என்ன காமெடி தான் இருக்குது. அதாவது ஆக்ஷன் இருந்திருக்கும். விக்ரம்னாவே ஆக்ஷன் இருந்திருக்கும், அதிகமாக இருக்கும். படத்தில் பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர். பாசிட்டிவாக அந்த ஃபேமிலி தானே, அவரோட ஃபேமிலி காப்பாற்றுறது அது பாசிட்டிவ் நல்ல இதுவாக இருக்குது. மெசேஜாக இருக்கா? ஆமாம், ஏன்னா எல்லாரும் அந்த ஃபேமிலிக்காக தானே பார்க்குறது. அந்த ஃபேமிலியை காப்பாற்றணுன்றதுக்கு அதே மாதிரி வில்லனும் அதே மாதிரி தான், அவரோட ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்றது. தூள் படம் பிஜிஎம்லாம் வந்துச்சு, நிறைய பேர் ஒரே ஒரு சீன் தான் வந்து அது, அதில் ஓகே கிளாப்ஸு. மற்றபடி இன்னும் உள்ளே கொண்டு வந்திருக்கலாம், ஆக்ஷன் இன்னும் உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். சாங்ஸ் ஒரு சாங் வருது, 2 சாங்ஸ் இருக்குது, 2 சாங்ஸுமே சூப்பராக இருக்குது. எஸ்ஜே சூர்யா அந்த படம் செட்டாக இருந்தார். எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஏதோ போர் இல்லை, போரிங்லாம் எதுவும் இல்லை. படம் ஃபுல்லாகவே ஒரு சஸ்பென்ஸாகவே என்ன நடந்திருப்போன்னு ஒரு கியூரியாசிட்டியோடய போச்சு. என்னதான் படத்தில் சொல்லுவாங்க? படத்தில் என்ன சொல்ல வராங்க, ரவுடிசம் வேண்டாம், ஃபேமிலி, எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்ல வராங்க. ஃபேமிலிக்காக போயிடுங்க, எதுவும் வேண்டாம்னு சொல்ல வராங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. Like, share and subscribe.